சிம்பிளாக கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், வறுத்த ஜீரகத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மறைச்சிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தியும் போட்டுக்கலாம். இதான் ஃபில்லிங். வெளியே மாவுக்கு கோதுமை மாவு, ரவை, உப்பு, ஓமம், ஆயில் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ 2 பங்காக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா மேல் வந்து மாவுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கீழே வச்சுட்டு இடையில வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுருவோம். ஈவனாக வந்து வச்சுட்டு இதை மூடி நம்ம திரும்ப ஒரே ஒரு தடவை மட்டும் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து இந்த மாவோட ஒட்டும். இதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜஸை மட்டும் சீல் பண்ணுவோம். இது வந்து பார்க்குறக்கு ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கும். ஸோ டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இது மாவு டைட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது. சாஸோடு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்.